வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு இல்லை, கடும் நெருக்கடியில் கிராம உத்தியோகத்தர்கள். செருப்பு காலோடு சென்று ஆட்சியை பொறுப்பேற்றுக் கொண்டேன், ரணில் விக்ரமசிங்க. இலங்கையில் காலநிலை மாற்றத்தால் பலி எண்ணிக்கை அதிகரிப்பு, தொடரும் அபாய எச்சரிக்கை. அரச நிறுவனங்களில் இருந்து காணாமல் போன வாகனங்கள் தொடர்பில் ஆரம்பிக்கப்பட்ட விசாரணை. இலங்கையில் இருந்து அகதிகளாக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் ராமேஸ்வரத்தில் தஞ்சம், மரைன் போலீசார் விசாரணை. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முருகேசு சிவசிதம்பரத்தின் 22ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுஷ்டிப்பு. மட்டக்களப்பில் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட கிராமத்துக்கு பாடசாலை கட்டி கொடுத்த புலம்பெயர் அமைப்பு. இலங்கையின் போர்க்குற்றங்கள் நேரடி சாட்சிகளை அழைக்கும் இங்கிலாந்து போலீசார். தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் வேலை நிறுத்தம். கோடபாயாவின் உயிரை காப்பாற்றியது சோபித தேரரே, எழுந்துள்ள குற்றச்சாட்டு. தொடர்பான விரிவான செய்திகள். வெள்ளம் காரணமாக இடம்பெயர்ந்த முகாம்களுக்கு செல்லாமல் சில வீடுகளில் தங்கியுள்ள மக்களுக்கு சமைத்த உணவு வழங்கக்கூடாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் வெளியிடப்பட்ட அரசாங்கத்தின் சுற்றறிக்கையால் கிராம உத்தியோகத்தர்கள் கிராமத்துக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக உத்தியோகத்தர்கள் தெரிவித்துள்ளனர். இடம்பெயர்ந்தோர் முகாம்களில் உள்ளவர்களுக்கு மட்டுமே சமைத்த உணவு அரசாங்கத்தினால் வழங்கப்படும் என அனர்த்த முகாமைத்துவ திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டுள்ள இந்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இடம்பெயர்ந்த வீடுகளில் தங்கியுள்ள மக்களும் அரசாங்கத்தினால் சமைத்த இந்த உணவை பெற்றுக்கொள்ள வேண்டுமாயின் அவர்கள் முகாம்களுக்கு வர வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சுற்றறிக்கை திருத்தப்பட வேண்டும் என கிராம அதிகாரிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த அனர்த்த முகாமைத்துவ சுற்றறிக்கை நிறைவேற்றப்பட்டதன் காரணமாக இடம்பெயர்ந்தோர் முகாம்களில் இல்லாத இடம்பெயர்ந்த மக்களுக்கு சமைத்த உணவுக்கான அரசு ஒதுக்கீட்டை ஒதுக்குவதற்கு மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பிரதேச செயலாளர்கள் முன்வருவதில்லை என கிராம அதிகாரிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த நிலைமையினால் இடம்பெயர்ந்த முகாம்களில் இல்லாத இடம்பெயர்ந்த மக்களுக்கு உணவு வழங்குவதற்கு கிராம மக்கள் மற்றும் வசதி படைத்தவர்களின் உதவியை நாட வேண்டியுள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். வெள்ளத்தினால் இடம்பெயர்ந்தவர்களில் 90% அருகிலுள்ள உறவினர்கள் அல்லது நண்பர்களின் வீடுகளில் தங்கியிருப்பதாகவும் கிராமத்தில் கோவில்கள் மற்றும் பாடசாலைகளில் இடம்பெயர்ந்தவர்கள் முகாம்களில் எவரும் இல்லை என கிராம அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மற்ற தலைவர்கள் ஓடுவதற்கு சப்பாத்தை தேடிக்கொண்டிருந்த வேளையில் நான் சிறப்பு காலோடு சென்று ஆட்சியை பொறுப்பேற்றுக் கொண்டேன் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். அரசியலை ஒதுக்கிவிட்டு நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் வேலை திட்டத்துக்கு ஆதரவளிப்பது அனைவரினதும் பொறுப்பாகும் என்பதை ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் செம்பலாப்பட்டியவின் ருவன்பெல்ல இல்லத்தில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார வீழ்ச்சியுடன் நாட்டின் அரசியலும் வீழ்ச்சியடைந்துள்ளதை நினைவு கூர்ந்த ஜனாதிபதி முதன்முறையாக அரசியல் இல்லாத அரசாங்கம் உருவாக்கப்பட்டது. தற்போது மக்களின் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய முடிந்தாலும் நாடும் இன்னும் பொருளாதார நெருக்கடியிலிருந்து விடுபடவில்லை. எனவே அரசியலுக்கு அப்பாற்பட்டு நாட்டை கட்டியெழுப்ப அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். பங்குரோத்து அடைந்து விட்டதாக அறிவித்திருக்கும் அரசாங்கத்தினால் மக்களுக்கு எவ்வாறு இந்தளவு சலுகைகளை வழங்க முடியும் என சிலர் கேள்வி எழுப்புகின்றனர். உரிமைய ஆஸ்பிசும அரிசி மானியம் வழங்கும் திட்டங்கள் நாட்டின் பொருளாதாரம் நல்ல நிலையில் இருந்தபோது ஏன் செயற்படுத்தப்படவில்லை என்றும் கேட்கிறார்கள். அதேபோல் அரச ஊழியர்களுக்கு 10,000 ரூபாய் சம்பள உயர்வு வழங்கினோம். 2015க்கு பிறகு இவ்வாறான சம்பள உயர்வு வழங்கப்பட்ட 2வது சந்தர்ப்பமாகும். எனவே இந்த நிவாரணங்களை அரசாங்கம் எவ்வாறு முகாமைத்துவம் செய்ய போகின்றது என்ற கேள்வி காணப்பட்டது. மிக கடினமான சூழ்நிலையில் இருந்து நாட்டை நாங்கள் பொறுப்பேற்றோம். ஏனைய தலைவர்கள் ஓடுவதற்கு சப்பாத்து தேடிக்கொண்டிருந்த வேளையில் நான் செருப்பு காலோடு சென்று ஆட்சியை பொறுப்பேற்றேன். அது மட்டுமன்றி சரியான கொள்கையின்படி செயற்பட்டோம். அதனால் சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக சமூகத்தின் நம்பிக்கையை வென்றெடுத்தோம். 2 வருடங்களில் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப மிகவும் கடினமான தீர்மானங்களை எடுக்க வேண்டியிருந்தது. வரி அதிகரிப்பு இலகுவானதாக இருக்கவில்லை. ஆனால் அது மட்டுமே பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப ஒரு வழியாக விளங்கியது என தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு இறுதிக்குள் நாம் பங்குரோத்து நிலையிலிருந்து மீளக்கூடிய சாத்தியம் உள்ளது. ஆனால் அது போதாது. நமது நாட்டில் பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். எனவே எமது பொருளாதார இலக்குகளின்படி சர்வதேச நாணய நிதியத்துடன் உடன்படிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 21ஆக அதிகரித்துள்ளது. அனர்த்த முகாமைத்துவ நிலையம் இன்று அதிகாலை 6 மணிக்கு வெளியிட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இதன்படி மாத்தறை மாவட்டத்தில் 6 பேரும், ரத்தினபுரி மாவட்டத்தில் 5 பேரும், கொழும்பு மாவட்டத்தில் 3 பேரும், காலி, கம்பகா, களுத்துறை மாவட்டங்களில் தலா 2 பேரும், கேகாலை மாவட்டத்தில் ஒருவருமாக மொத்தம் 21 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த அனர்த்தத்தில் 13 பேர் காயமடைந்துள்ளதுடன் ஒருவர் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மழையுடனான வானிலையினால் 13 மாவட்டங்களில் 65,777 குடும்பங்களைச் சேர்ந்த 247,604 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 41 வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளன. அதேவேளை 4,162 குடும்பங்களைச் சேர்ந்த 15,735 பேர் தமது உறவினர்களின் வீடுகளில் தங்கியுள்ளதுடன் 2,592 குடும்பங்களைச் சேர்ந்த 10,820 பேர் 151 இடைத்தங்கல் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் அத்தனகல ஓயாவுக்கு விடுக்கப்பட்டுள்ள வெள்ள அபாய சிவப்பு எச்சரிக்கை நாளை மாலை 3 மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. காணாமல் போன அரசுக்கு சொந்தமான வாகனங்கள் மற்றும் வாகனங்களை அடையாளம் காண்பதற்காக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் நிசாந்த வீரசிங்க தெரிவித்துள்ளார். கடந்த சில வருடங்களில் சில பொது நிறுவனங்களில் இருந்து காணாமல் போனதாக கூறப்படும் மற்றும் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள 5,000க்கும் மேற்பட்ட அரசுக்கு சொந்தமான வாகனங்களை கண்டுபிடிப்பதன் அவசியத்தை தேசிய கணக்காய்வு அலுவலகம் அண்மையில் வலியுறுத்தியுள்ளது. தொலைந்து போன வாகனங்களின் இருப்பிடங்கள் மற்றும் அவற்றின் தவறான இடம் தொடர்பான ஏதேனும் முறைகேடுகள் குறித்து முழுமையான விசாரணையை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும் என கணக்காய்வு அலுவலகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த நிலையில் காணாமல் போன வாகனங்களை அடையாளம் காண திணைக்களம் விரிவான விசாரணையை ஏற்கனவே ஆரம்பித்துள்ளதாக வீரசிங்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி செயலகத்துக்கு சொந்தமான பல வாகனங்களும் காணாமல் போன வாகனங்களாக இனம் காணப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பில் உரிய அதிகாரிகளுக்கு விரைவில் அறிவிக்கப்படும் என வீரசிங்க குறிப்பிட்டுள்ளார். மேலும் கணக்காய்வாளர் நாயகத்தின் ஆய்வு அறிக்கையின்படி சுகாதார அமைச்சுக்கு சொந்தமான 679 கார்கள் மற்றும் 1115 மோட்டார் சைக்கிள்கள் உட்பட 1794 வாகனங்கள் காணாமல் போயுள்ளன. இலங்கை முல்லை பகுதியைச் சேர்ந்த ஒரு சிறுவர், ஒரு சிறுமி உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் ராமேஸ்வரம் அடுத்த சேராங்கோட்டை கடற்கரை பகுதியில் தஞ்சமடைந்துள்ளனர். இந்த நிலையில் இலங்கை முல்லை பகுதியைச் சேர்ந்த ஒரு சிறுவர், ஒரு சிறுமி உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் ராமேஸ்வரம் அடுத்த சேராங்கோட்டை கடற்கரை பகுதியில் தஞ்சமடைந்துள்ளனர். இதனை அடுத்து அப்பகுதிக்கு விரைந்து சென்ற மரைன் போலீசார் அகதிகளாக வந்தவர்களை மீட்டு விசாரணைக்காக மண்டபம் காவல் நிலையத்துக்கு கொண்டு சென்றுள்ளனர். மறைந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முருகேசு சிவசிதம்பரம் அவர்களின் 22வது ஆண்டு நினைவு தின நிகழ்வுகள் இன்று காலை முன்னெடுக்கப்பட்டது. நெல்லியடியில் அமைந்துள்ள சிவசிதம்பரத்தின் சிலையடியில் நினைவு தின நிகழ்வுகள் இடம்பெற்றது. இதன்போது உருவ சிலைக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது. நினைவேந்தலில் அரசியல் பிரமுகர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டதுடன் இந்தியாவில் சிகிச்சைக்கு பின்னர் நாடு திரும்பிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் MK சிவாஜிலிங்கமும் கலந்து கொண்டார். முருகேசு சிவசிதம்பரம் ஜூலை 20, 1923 ஜூன் 5, 2002 காலப்பகுதியில் இலங்கை தமிழ் அரசியலில் நீண்ட காலம் செயற்பட்டதுடன் இலங்கை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து ஒரு வழக்கறிஞர் ஆவார். பாராளுமன்ற துணை சபாநாயகராகவும் 1968 முதல் 1970 வரை பணியாற்றினார். எங்களுடைய பிரச்சனையை கொண்டு சென்று இந்தியா உட்பட கொண்டு சென்ற தலைவர்களிலே அவர் சிவசிதம்பரம் ஐயாவுடைய பணி முக்கியமானது. சிறைச்சாலைகளிலே இருந்த இளைஞர்களுக்காக இலவசமாக வாதாடிய ஒரு பெருமகன். அவர் 83ஆம் ஆண்டு அவருடைய வீடு, வாகனம் எல்லாம் தீக்கிரையாக்கப்பட்டு அவருடைய மனைவி, மகள் உடுத்த உடையுடன் தப்பி சென்று பின்னரும் கூட அவர் பல அர்ப்பணிப்பான பணிகளிலே ஈடுபட்டார். அந்த பெருமகனுடைய நிலைமை சர்வதேசத்துக்கு கொண்டு சென்றது மாத்திரமல்ல, 1982ஆம் ஆண்டிலே அமெரிக்காவினுடைய மசாசுசெட்ஸ் மாநிலத்திலே தமிழீழ தீர்மானம் வந்த பொழுது அதை வரவேற்று அமெரிக்காவுக்கு சென்று ஆதரவாக பிரச்சாரம் செய்தவர் அவர் சிவசிதம்பரம் ஐயா அவர்கள். ஆகவே தமிழீழம் என்ற கோரிக்கையை, வட்டுக்கோட்டை தீர்மானத்தை எடுப்பதற்கும் தமிழர் விடுதலை கூட்டணி என்று தமிழரசு கட்சியுடன் சேர்ந்து இயங்குவதற்கு அமரர் முருகேசு சிவசிதம்பரம் ஐயா இல்லை என்றால் காங்கிரஸ் இல்லை என்ற நிலைமை உருவாக்கப்பட்டிருக்கும். அந்த வகையிலே ஐயாவினுடைய அந்த பணி ஆண்டாண்டு காலம் நாங்கள் பார்க்க வேண்டும். இங்கே கூட ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வலிவீர கோயிலுக்கு செல்வார், மக்களை சாதாரணமாக சந்திப்பார். ஒவ்வொரு தடவையும் அவரை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அவ்வாறான ஒரு பெருமகனை நாங்கள் இழந்து உடுப்பிட்டி சிங்கம்
இழந்து தவிக்கின்றோம். 2வது தடவையாக 60ஆம் ஆண்டு முதலாவது தேர்தல், 2வது தேர்தலிலே அவருடைய பிறந்த தினத்தன்று அவர் மீண்டும் ஜூலை மாதம் 20ஆம் தேதி 1960ஆம் ஆண்டிலே தெரிவு செய்யப்பட்டார். அவர் பல இடங்களிலே பல்லடத்துறையிலே நடைபெற்ற போலீசாருடைய தாக்குதலிலே அதிகாலையிலே நேரடியாக சென்று துப்பாக்கி சூட்டை நிறுத்துமாறு கூறியவர் உபசபாநாயகராக இருந்த பொழுது. ஆகவே அவருடைய சேவை எண்ணில் அடங்காது. அவருடைய அந்த சேவை இன்றைக்கு 100 ஆண்டுகள் கடந்தும் அவருடைய சேவையை தமிழ் மக்கள் நினைவு கூறுவார்கள் என்று கூறி நாங்கள் இப்பொழுது 100வது பிறந்த தினத்தை மிகச் சிறப்பாக கரவட்டி அபிவிருத்தி ஒன்றியம் கொண்டாடியது. ஆகவே இப்பொழுது இன்றைக்கு தினம் நாங்கள் 22வது நினைவு நாளை நாங்கள் கரிசிக்கின்றோம். ஆகவே அமரர் சிவசம்பரம் ஐயாவுடைய புகழ் ஒரு முப்பெரும் தலைவர்களிலே ஒருவராக விளங்கிய, தமிழ் தலைவர்களிலே ஒருவராக விளங்கிய அந்த மாபெரும் மனிதருடைய அந்த நினைவை நாங்கள் போற்றுவோம். நன்றி, வணக்கம். மட்டக்களப்பில் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட களுவன்கேணி கிராமத்திற்கு புலம்பெயர் சமூகத்தின் நிதியுதவியில் முன்பள்ளி கட்டிடம் கட்டப்பட்டு அதனை கையளிக்கும் நிகழ்வு நேற்றைய தினம் நடைபெற்றது. மட்டக்களப்பு களுவன்கேணியில் அமைக்கப்பட்ட மெதடிஸ்த பாலர் பாடசாலைக்கான கட்டிட திறப்பு விழா மற்றும் பாடசாலையை கிராம மக்களிடம் கையளிக்கும் நிகழ்வு நேற்றைய தினம் நடைபெற்றது. யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட களுவன்கேணி 2 கிராமத்தில் இருக்கும் மெதடிஸ்த பாலர் பாடசாலைக்கான நிரந்தர கட்டிடம் இல்லாத நிலையில் பொதுமக்களால் விடுக்கப்பட்ட கோரிக்கையை ஏற்று லண்டனைச் சேர்ந்த புலம்பெயர் அமைப்பினால் நிதி உதவிகள் வழங்கப்பட்டு பாடசாலை கட்டிடம், குடிநீர் வசதிகள் என்பன பூர்த்தி செய்யப்பட்ட அதனை கிராம மக்களிடம் கையளிக்கும் நிகழ்வும் திறப்பு விழா நிகழ்வும் நேற்று இடம்பெற்றது. பாலர் பாடசாலை மாணவர்கள் அதிதிகள் மலர் மாலை அணிவித்து வரவேற்கப்பட்டதோடு பாலர் பாடசாலையின் பேர்பலகை திரைநீக்கம் செய்யப்பட்டது. பாடசாலை கட்டிடத்தை லண்டனைச் சேர்ந்த ஸ்ரீலங்கன் ஃபேமிலி சேரிட்டி ஃபவுண்டேஷன் அமைப்பின் முக்கியஸ்தரான வேலானந்தம் குடும்பத்தினர் திறந்து வைத்தனர். திறப்பு விழாவில் கலந்து கொண்ட பாலர் பாடசாலை மாணவர்கள் பல கலை நிகழ்ச்சிகளை நிகழ்த்தினர். மேற்படி நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக லண்டனைச் சேர்ந்த ஸ்ரீலங்கன் ஃபேமிலி சேரிட்டி ஃபவுண்டேஷன் அமைப்பின் முக்கியஸ்தரான வேலானந்தன் குடும்பத்தினர் கலந்து கொண்டதுடன் செங்கலடி ஏறாவூர் மற்றும் பிரதேச செயலக முன்பள்ளி அபிவிருத்தி உத்தியோகத்தர் திருமதி நபிலா, களுவன்கேணி 2 கிராம உத்தியோகத்தர் விஜயகுமார், ஸ்ரீலங்கன் ஃபேமிலி சேரிட்டி ஃபவுண்டேஷன் அமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட இணைப்பாளர் திருமதி கலைநேசன் கயல்வெளி, வேல் பரமதேவா, கிராம பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், பாலர் பாடசாலை மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொள்வதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தாம் எழுப்பிய கேள்வியை எவ்வாறு சஜித் பிரேமதாசா எழுப்புவதற்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டது என அவர் வினவியுள்ளதோடு இந்த விவகாரம் தொடர்பில் சபாநாயகர் மீதும் அனுருகுமார திசாநாயக்க குற்றம் சுமத்தியுள்ளார். இந்த நிலையில் சஜித் பிரேமதாசா இந்த கேள்வியை 11:40க்கு பாராளுமன்ற செயலாளர் நாயகத்திடம் ஒப்படைக்கப்பட்டதாக தேசிய மக்கள் சக்தி 12:10க்கு கேள்வி எழுப்பியதாகவும் சபாநாயகர் மஹிந்த ஜாப்பா தெரிவித்துள்ளார். சபாநாயகர் காரியாலயத்தின் ஊடாக கேள்வி எழுப்பாது நேரடியாக பாராளுமன்ற செயலாளர் நாயகத்திடம் கேள்வியை ஒப்படைக்க முடியுமா என அனுரகுமார திசாநாயக்க கேள்வி எழுப்பியுள்ளார். அத்தோடு விரும்பினால் நேரடியாக கேள்விகளை ஒப்படைக்க முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளதுடன் நேரடியாக கேள்விகளை ஒப்படைப்பது பொருத்தமானது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் எதிர்க்கட்சி தலைவர் காரியாலயத்தின் ஊடாக கேள்வி எழுப்பும் போது அங்கு சிறுபிள்ளை விளையாட்டுகள் இடம்பெறுவதாக அனுர தெரிவித்துள்ளார். இலங்கையில் 2000 ஆண்டுகளின் முற்பகுதியில் உள்நாட்டு போருடன் தொடர்புடைய போர்க்குற்றங்கள் பற்றிய குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் இங்கிலாந்தின் பயங்கரவாத எதிர்ப்பு பிரிவினர் தங்கள் விசாரணைக்கு உதவக்கூடிய தகவல்களை கொண்டவர்கள் போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நடைபெற்று வரும் பயங்கரவாத எதிர்ப்பு விசாரணையின் ஒரு பகுதியாக இங்கிலாந்தை தளமாக கொண்ட 2வது நபர் கைது செய்யப்பட்டதை அடுத்து இந்த கோரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளதாக குமாண்டர் டொமினிக் மர்ஃபி தெரிவித்துள்ளார். தமது விசாரணையின் ஒரு பகுதியாக தற்போது 2 பேரை கைது செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், இந்த மிக கடுமையான குற்றங்களை விசாரிக்கும் அதிகாரிகளின் முன்னேற்ற செயற்பாடுகளின் அடையாளமாக இது கருதப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் அனைத்து தீவிரமான வழக்குகளைப் போலவே வழக்கை தொடர்ந்து கட்டமைக்க முடிந்தவரை நேரில் பார்த்த சாட்சியங்கள் தேவை. இலங்கையில் உள்நாட்டு போரின் போது நடந்த இந்த சம்பவங்கள் குறித்து இதுவரை தெரிவிக்கப்படாத தகவல்களை கொண்டிருப்பவர்கள் போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு இங்கிலாந்து போலீசார் கூறியுள்ளனர். விசாரணைக்கு உதவக்கூடிய நேரடி தகவல்களை கொண்டிருக்கும் எவரிடமிருந்தும், குறிப்பாக 2000ஆம் ஆண்டுகளின் முற்பகுதியில் இலங்கையில் வாழ்ந்தவர்கள் அல்லது அந்த நேரத்தில் இலங்கையில் வசித்த உறவினர்கள் அல்லது நண்பர்களை கொண்டிருந்தவர்கள் இந்த தகவல்களை வழங்கலாம் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர்.
நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதற்கான தீர்மானத்தை தாம் ஏற்றுக்கொண்டுள்ளதாக ஜனநாயக மக்கள் விடுதலை முன்னணியினர் தெரிவித்துள்ளனர். ஜனநாயக மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் சித்தார்த்தனின் தலைமையில் நடைபெற்ற கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகளையும் சமூக வாழ்வின் எதிர்பார்ப்புகளையும் நாளாந்த முகம் கொடுத்து வரும் நெருக்கடிகளையும் தென்னிலங்கை அரசியல் சமூகத்தின் தொடர்ச்சியான ஏமாற்றுத்தனங்களையும் உறுதியாக வெளிப்படுத்தக்கூடிய வகையில் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதற்கான தீர்மானத்தை ஜனநாயக மக்கள் விடுதலை முன்னணியினராகிய நாம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஏனைய அங்கத்துவ கட்சிகளுடன் இணைந்து ஏற்றுக்கொண்டதோடு அதனை முன்கொண்டு செல்வதற்கான முழு ஆதரவையும் வெளிப்படுத்தியிருந்தோம். இந்த நிலையில் இந்த தீர்மானத்தை ஒரு சில அரசியல் கட்சிகளினதும் ஒரு சில சமூக செயற்பாட்டு குழுக்களினதும் தீர்மானமாக அன்றி தமிழ் தேசிய பரப்பில் இயங்கும் அனைத்து தரப்பினரது ஏகோபித்த கோரிக்கையாக முன்னெடுப்பதன் மூலம் தமிழ் மக்களின் அபிலாசைகளை தீர்மானங்களை மிகவும் காத்திரமான முறையில் வலுமிக்கதாக முன்னெடுக்க முடியும் என்பதை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றோம். தமிழ் பொது வேட்பாளர் கோரிக்கை பேசுபொருளாக ஆரம்பித்த காலத்தை விட இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு தரப்பினரது அயராத முயற்சிகளால் அக்கோரிக்கையின் ஆதரவு தளம் அதிகரித்து வருவதோடு கோரிக்கையின் நியாயத்தன்மையும் பரந்தளவில் உறுதிப்படுத்தப்பட்டு வருகின்றது என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓமல்பே சோபித தேரரை முன்னாள் ஜனாதிபதி கோட்டபயவின் உயிரை காப்பாற்றியதாக போராட்ட செயற்பாட்டாளர்களில் ஒருவரான சஹான் மாலக்கு தெரிவித்துள்ளார். காலி முகத்திடல் போராட்டத்தின் இறுதி கட்டத்தின் போது கோட்டபாயாவை படுகொலை செய்ய திட்டமிடப்பட்டிருந்ததாக தெரிவித்துள்ளார். கோட்டபாயாவை சோபித தேரர் காப்பாற்றினார் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இணைய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். கோட்டபாயாவின் பிரத்யேக செயலாளர் சுகேஸ்வர பண்டார அழுது புலம்பி தலைவரை காப்பாற்றுமாறு சோபித தேரரிடம் கோரியதாக தெரிவித்துள்ளார். கோட்டபய ராஜபக்ச நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு தேவையான ஆவணங்களை பெற்றுக்கொள்ள சோபித தேரர் நடவடிக்கை எடுத்திருந்தார் என அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் இடம்பெற இருந்த பாரிய இரத்த வெள்ளத்தையும் தாம் உள்ளிட்ட சிலர் தடுத்ததாக சகான் மாலக்க தெரிவித்துள்ளார். இத்துடன் ஜெஃப் நக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.